இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா பாண்டியன் ஷோ சீரியலில் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம நேற்றே சொன்ன மாதிரி இந்த கல்யாண ட்ராக்ல இந்த கடத்தல் ட்ராக், அதாவது குமரவேல் தப்பாக 2 பேரை கடத்திட்டு போயிடுறாரு அப்படிங்கிறத எவ்வளவு ஸ்லோவாக கொண்டு போக முடியுமோ அவ்வளோ ஸ்லோவாக கொண்டு போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா அது நமக்கு தெரிஞ்சதான். அந்த கதையில் இப்போ பாகியலட்சுமிலையும் சரி பாண்டியன் ஷோஸ்லேயும் சரி ஒரு பெரிய விஷயம் நடக்குது அப்படின்னா அது கடன் போகும், சிறகடிக்காசை மாதிரி வேகமாக போகும்னு கம்பேர் பண்ண முடியாது. 2 வெவ்வேறு விதமான ட்ரீட்மெண்ட் தான் அந்த கதையிலே இருக்கும். அது மாதிரி தான் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஃபுல்லாக குழலியை சரி பண்ணுறதுலே ஒரு 33%, அதாவது 1/3 ஆஃப் த சீரியலை அந்த ஷோவை அதுக்கு தான் யூஸ் பண்ணாங்க. குழலி கோச்சிக்கிட்டாங்க, அவங்கள சரி பண்ணி சமாதானப்படுத்தினாங்க. ஆட்டக்காரின்னு சொன்னதுக்கு இது உங்களுக்கு 10 வயசு குழந்தையாட்டம் என்ன இருந்தாலும் எனக்கு குழந்தை தானே அதை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாண்டியன் பேச அவங்க ஆமாம் அப்படிங்க அவங்களுக்கு ஜிலேபி கொடுத்து சரி பண்ணி எதையோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஓகே அப்படின்னா அந்த ஆங்கிள் முடிச்சதுக்கு பிறகு தான் இப்போ எதனால் மணமகள் அறையில் இவங்க 2 பேர் படுக்கிறாங்க, மருமகர்கள் 2 பேரும் ராஜீவ் மீனாவும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி காமிச்சிடறாங்க. ஏசி இல்லை, அதனால ஏசி இருக்க ரூமுக்கு தங்கமயில கூட்டு அவங்க அம்மா அப்பா போயிடுறாங்க. இவங்க அதனால இந்த ரூம் எடுத்துக்கிட்டாங்க, இந்த ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த குமரவேலுடைய ஆட்கள் அந்த ரூம்குள்ளார போய் அங்கே 2 பெண்கள் இருக்காங்கன்னு இதில் எது மனப்பொண்ணுன்னு தெரியாதனால 2 பேரையும் கடத்துங்க அப்படின்ட்டாங்க. கடத்தி எப்படி மண்டபத்தில் 2 பேரையும் தூக்கிட்டு வந்தாங்கலாம் தெரியல. நாளைக்கு அதான் பார்க்க போகிறோம். எப்படியோ தூக்கிட்டு ஒரு இடத்துல கட்டி வைக்க போகிறாங்க. இந்த ஒரு விஷயமே நாளைக்கு ஃபுல்லாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு பிறகு தான் ஒரு நாளில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பொண்ணுங்களை காணோம், 2 மருமகளையும் காணோம், இங்கெங்கேயா போயிருக்காங்களா, கோயிலுக்கு போயிருக்காங்களா, அங்கே வந்துருவாங்களா இங்கே வந்துருவாங்களான்னு தேடுறதுலேருந்து இதுக்கு நடுவில் பொண்ணுங்களை கடத்தினது நான் தான் அப்படின்னு குமரவேல் இந்த பக்கம் சக்திவேல்கிட்ட சொல்லி அந்த கல்யாணமே நடக்காதுன்னு ஒரே கொக்கரிச்சிட்டு போக, அப்புறம் அவர் உள்ளர போய் பார்த்தா நம்ம தங்கச்சியும் அப்புறம் ஏற்கனவே கல்யாணமான செந்திலோட ஒய்ஃபையும் தான் கூட்டி உட்கார வச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா கடுப்பாக போகிறார். கடுப்பாகி இவர் என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறத தான் இருக்குது. அடுத்து இப்போ கடத்தி வச்சிட்டோம், இவங்களை கடத்தினாலும் கல்யாணம் நடக்காது. ஆனால் சொந்தக்கார பொண்ணை காணோம், வீட்டோட மருமகள் காணோம்னா எப்படி இந்த கல்யாணம் நடக்கும், கல்யாணம் நடக்காமல் இருந்தால் போதும் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்கும் பொழுது இவங்களை தூக்கிட்டு போனது இவங்க தான். சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்து கடன் நேராக கிளம்பி இங்கே கதிரும் இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா செந்திலும் போய்ட்டு பட்டார்னு ஆட்களை அடித்து இவங்க என்ன நினச்சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா, யாரோ ஒருத்தங்க இந்த சொந்தக்காரங்கன்னு சொன்னாங்க, தங்கமயிலுடைய சொந்தக்காரங்கன்னு சொன்னாங்க, அவங்க பொண்ணை தூக்கிடுவேன் கல்யாணம்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருந்தாங்கன்னு இந்த கடன்காரங்களை தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க தான் போல் நம்ம சைடில் எதுவும் பிரச்சனை கிடையாது, தங்கமயிலுடைய ஃபேமிலி சைடில் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு அடிச்சு காப்பாற்றி கூட்டு வர இந்த பக்கம் இப்போ திருன்னு முழிக்க போகிறாங்க மாணிக்கமும் பாக்கியமும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் வந்தது கடன்காரங்கன்ட்டு, நம்ம சொந்தக்காரங்க யாரும் தங்கமயில கல்யாணம் பண்ணிக்கிறது ரெடியாகவே இல்லை, நம்ம குடும்பத்தோட சம்பந்தம் வச்சுக்கிறதுக்கே ரெடியாக இல்லையே அப்படின்னு யோசிச்சு குழம்ப போகிறாங்க. எது எப்படியோ கடைசியில் காப்பாற்றிட்டு கல்யாணமும் நடந்துரும்னு தான் தோணுது. ஏன்னா நடந்ததுக்கு பிறகு இந்த குடும்பம் சொன்ன அத்தனை பொய்களும் வெளியே வரும்பொழுது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது சரவணனுக்கும் தங்கமயிலுக்கும் இடையிலே ஒரு பெரிய விரிசலாக விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா பாண்டியன் ஷோ சீரியலில் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம நேற்றே சொன்னோம்.